ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கேர் டீச்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் போட்டுட்டு இருந்தோம். மைண்ட் கிராஃப்ட் ஓரளவுக்கு இதாகிறதுனால நம்ம இப்போ ஸ்கேர் டீச்சருக்கு திருப்பி வந்திருக்கோம்னு சொல்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திருப்பி. நான் விளையாடிருக்கேன், நீங்கள் விளையாடிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் விளையாடி இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மிஷினுக்குள்ளே வந்தால் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்ட்ரி வந்து மவுஸ் டாப்பில் கை வைக்கணும்னு அப்படின்னு இருக்குது. சரி, நம்ம மிஷினுக்குள்ளே போகலாம். ஏதோ சொல்லுது, திஸ் வாஸ் அ கிரேட் மார்னிங் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாய்ஸ் அவர் தான் கொடுக்குறேன், எனக்கு அதில் கொடுத்தா தான் தெரியும். சரி, ஏதோ சொல்லுறது. சரி, ஒழுங்காக உள்ளே போகலாம். நடை ஒரு ராஜா நடை எப்படி உள்ளே போகுது பார்த்தீங்களா? இந்த மவுஸ் ஸ்டாப் வந்து நமக்கு ஷெட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஷெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஷெட்டுக்குள்ளே இருந்தால் நல்ல லக்கு. இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. சரி, இல்லைன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு மிஷின் தானே, நமக்கு ஸ்டார்டிங்கிலே கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம டோர் கிட்டே போய் பார்ப்போம். டோர் கிட்டே போனால் எதோ கபோர்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து கபோர்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது நம்ம முடிச்சுட்டு அடிச்சுக்கலாம். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குது. இது வந்து நம்ம மிஸ்ட்ரியோட டேபிள் வைக்கணுமா? இதான் டேபிள். நான் வைக்க முடியல. இங்கே தான் வைக்கிறோம் நினைக்கிறேன். கவர் வச்சுட்டு மவுஸ் ஸ்டாப், நியூஸ் பேப்பர் தூங்குது பார்த்தீங்களா? பெல் அடிச்சு எழுப்பு வந்துருச்சிச்சு. அவ்வளோதான், அங்கே போகலாம். அவ்வளோதான், கேட்டை சாத்து, பெல் அடி. இந்த கேலையா பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வயசில் என்ன நடக்குது நம்மளை பார்த்துச்சுன்னா ஓடும் பாருங்கள், அந்த மாதிரி ஓட்டம் ஓடும். சரி, வாங்க போகலாம். சரி, போயாச்சு. கேட்ட சாத்து, அவ்வளோதான். இந்த இது வந்துடுச்சு, ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, நியூ பேக், ஃப்யூச்சர் பேக். நியூஸ் பேப்பர் முடி, இந்த வயசில் நியூஸ் பேப்பர் வாங்க. ஓ மை ஹேண்ட் சொல்லி கத்துது. அவ்வளோதான், மிஷன் முடிஞ்சிடுச்சு. சேர் டீச்சரை பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. வேல்யூ ஆஃபர்ஸ். சரி, இதெல்லாம் இப்போ வேணாம். நெக்ஸ்ட், ஆட் சால்ட் இன் மிஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் டு டீச் ஹர் அ லெசன். மிஸ்டி சாப்பாட்டில் உப்பு அதிகமாக கொட்டணுமா? அவ்வளோதான் மிஷினு. வாங்க பார்த்துக்கலாம். இந்த வயசில் ஓட்ஸ் கஞ்சி தான் குடிக்க முடியாதால பார்த்தீங்களா? ஓட்ஸ் கஞ்சி குடிக்க போகுது. குடிச்சு தம்பாய் நல்லா ஓடுது. பக்கத்தில் சால்ட் இருக்கா? ஈஸி. அப்போ இந்த மிஷினு அதான் செகண்ட் மிஷின். சாப்டர் 1 ஃபுல்லாக ஈஸியாக தான் மக்களே இருக்கும். ஈஸியாக நமக்கு தேவைன்னே கிடச்சிடும். போக போக தான் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ரொம்ப நேரம் தேட வேண்டியதாக இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் லாங்காக கூட வரலாம். இதை பற்றிங்களா? போன வாட்டி நம்ம வந்ததுனால இந்த வாட்டி உஷாராகிடுச்சா அந்த கிளவி. நாங்கள் அதோட உஷாரு. நீ கேட்டு கிட்ட வைக்கணும், கேட்டு தள்ளி வச்சா சரி. என்னக்கா இது வைக்கிற ட்ராப்பு? அவ்வளோதான். இப்போ காது கேட்காதல இதுக்கு. வா வா வா, உள்ள ஒருத்த வந்திருக்கேன் சிங்கம் மாதிரி. கேட்டை சாத்திட்டு ஒரே ஒரு வெள்ளை மட்டும் அடிக்கும். ஓட்ஸ் எல்லாம் குடிக்க போகுது, உப்புலாம் கலந்து வச்சுருக்கோம். பிகாஸ் ஆஃப் ஐயோ, இது நம்ம உள்ளே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதால் கலக்குது பார்த்தீங்களா ஓட்ஸை? சரி பாருங்க. ஏய், என்னடா அது வாந்தி எடுக்குது? இதுக்கு வேறு கடுப்பேற்றிட்டு இருக்கு. சும்மா லெவல் கம்ப்ளீட்டட். 25 காயின் கொடுத்துருக்காங்கன்னா அது இப்போ 150 காயின் இருக்குது. இதை வச்சு நம்ம எதாவது வாங்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து மிஸ்டியோட ஃபேவரட் ஷோ பார்க்குதான், அதனால் அந்த டிவியை வந்து உடைக்கணுமா. இது வந்து நான் பார்த்துக்கோங்க, இது ஸ்டார்டிங்கில் இதை வச்சு தான் உடைக்க சொல்லியிருப்பாங்க, குரோபார் வச்சு தான். அதான் டிவி உடைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடியே குரோபார் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் டிவி பார்க்க போயிருந்தேன், டக்குன்னு ஒரு குரோபார் வச்சு உடச்சிட்டு வந்திருப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஷெட்டுக்குள்ளே குரோபார் இருக்கோம் எப்படின்னாலும். சரி, குரோபார் எடுக்கும், நான் சுற்றி எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா ஃபைண்ட் டிவி அண்டு பிரேக் இட் வித் குரோபார் அப்படின்னு படித்தேன். பிரேக் இட் வித் குரோபார். அப்போனா குரோபார் வச்சு தானே உடைக்கணும், நமக்கு வந்து சுற்றி எடுத்தோம்னு நினச்சி திருப்பி ஓடினேன். நம்ம சுற்றி வச்சு கூட உடைக்கலாம், அது வேறு கிடையாது. நான் அதில் படித்ததுக்கு கரெக்டாக இருக்கணும்ல, அதனால அப்படி பண்ணேன். அப்புறம் நான் அங்கே போய் தான் நோட் பண்ணியிருப்பேன், அங்கே தான் குரோபார் இருந்ததுன்னு. ஏன் சரி, இப்போ நம்ம டிவி தேடி தான் போனோம். டிவி எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன் மக்களே. நான் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ஸ்கேர் டீச்சர்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வசந்த் தமிழ் கேமிங் அவன் போட்டிருந்தான், அதனால் பார்த்தேன். அவங்க சரி
இவன் அவங்களுக்கு வந்து எவ்வளோ 23 வயசோ நான் இருக்கும், காலேஜ் படிக்கிறாரு. நான் எவ்வளோ, நான் 10th தான் படிக்கிறேன், அதனால் மரியாதை கொடுக்கணும்ல. சரி வாங்க அப்படியே போகலாம், அது வேறு டாபிக் போகக்கூடாது. நானும் அவ்வளோ மாதிரி பெரிய கொஞ்சம் யூடியூபர் ஆகணும். சரி இங்கே தான் இருக்குமா? சார் எப்படி போய்ட்டு பாருங்க. இது வந்து ஏதோ ஸ்டோர் ரூம் தானே, ஸ்டோர் ரூம் போகிற வழி தான் அது. சரி இந்த ரூம்குள்ளே இருக்க இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு கிச்சன், எதுக்கு போனால் எனக்கும் அதனால சரி எதுக்கு போகணும் நமக்கே தெரில. சரி நம்ம ரகஸ் வந்துடும்னு சொல்லிட்டு ரகஸ் வந்தாச்சு. ரகஸ் வந்து இங்கே தான் டோர் இருக்குது. சரி இங்கே இருக்கவான்னு பார்த்தா இங்கே இல்லை, இங்கே தான் வந்தோம். சரி இந்த கதவை திறந்து 2 கதவை போதா, 1 ஜன்னல், 4 ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல். இங்கே தான் டிவி இருக்குது, இந்த வரும் இங்கே தான் குரோபா இருக்குது, பார்க்கவே இல்லை. அப்போ கூட பார்க்கல நான். சரி இங்கே தான் ஃபுட்டு விடுவேன் நினச்சேன். குரோபார் வச்சு உடச்சிட்டேன் குரோபார் காணாமல் போச்சு. குரோபார் எங்கடான்னு சொல்லிட்டு இதை ஓடினேன், ஓட்டி வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். சரி இந்த வாட்டி கேட்லாம் போட்டு தேவை, அது பெல்லாம் அடிக்க தேவை, அதுக்கே காது கேட்கும். அதோட பொருளில் அது நல்லா காது கேட்கும். சரி அவ்வளோதான். ஃபியூச்சர் பக்கம் இருந்துச்சு, ஏதோ சொல்லுது, எனக்கு அதை கேட்கல, உங்களுக்கு நான் கேட்க வாய்ப்பில்லை. சரி நம்ம இதற்கு எத்தனை லெவல் முடிச்சோம்? இந்த விஷயம் வர வந்திருக்கா? சரி அதை அப்புறம் பார்த்து ஏற்றிக்கலாம். அந்த என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இதற்கு நம்ம எத்தனை லெவல் முடிச்சிருக்கோன்னு பார்ப்போம். சாப்டர் 1 போயிட்டு 3 லெவல் நம்ம இதற்கும் முடிச்சிருக்கோம். அதோட அவுட்ஃபிட், ஸ்பின் அட்டாக்கு, ஃப்ரீ தட் கேட்டு, 3 லெவல் மட்டும் முடிச்சா நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு டெய்லியும் இன்னொரு வீடியோ போடுறேன். சரி காய்ஸ், பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.